ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அவசரமாக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன்னா கண்டிப்பா உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்காக தான் என்பதை புரிந்துகள். நல்ல காரியங்களையும் நன்மைகளையும் புண்ணியங்களையும் செஞ்சுள்ள என் செல்ல பிள்ளையான உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்ய ஓடோடி வந்திருக்கேன். சோர்வு உன்னை பலவீனப்படுத்துவதையும் உன் மனசு உன்னை பலவீனமாக மாத்துறதையும் நான் பார்த்துட்டு தான் உன்னை தைரியப்படுத்தவும் உனக்கு தெம்பை கொடுக்கவும் உறுதியை அளிக்கவும் ஓடோடி வந்திருக்கேன். இப்போது நீ அனுபவித்த சோதனைகளையும் வேதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறேன். இனிமே நீ எதற்காகவும் கவலை கொள்ளவோ பயப்படவோ வேணாம். ஏன்னா இந்த கவலையும் பயமும் முன்னேற்றத்திலிருந்து உன்னை பின்னால் தள்ளிவிடும். அதுவே நீ துணிவோடும் தைரியத்தோடும் இருந்தினா கண்டிப்பாக அது உன்னை முன்னேற்றும் என் செல்லமே. எப்போதுமே வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடாத. தைரியமாக அதை எதிர்கொள்ளும் போதுதான் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். இப்போது நீ விதையா போட்ட உன்னுடைய உழைப்பே உனக்கான நல்ல பலனை கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழணுங்கிறதுக்காகவே இந்த வராகி அம்மா பல வாய்ப்புகளை உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சந்தேகம் உன்னை தடுத்து நிறுத்தினாலும் நீ என் மேலே வச்சிருக்கிற பக்தியும் நம்பிக்கையும் உன்னை விடாமல் ஓட செய்யும். நீ கீழே விழுந்தாலும் கூட மறுபடியும் உன்னை எழுப்பி விட்டு உன் வாழ்க்கைக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுப்பேன் என் செல்லமே. மனசுக்குள்ள எவ்வளவு வருத்தம் இருந்தாலும் சோகம் இருந்தாலும் கூட அதை சிரிப்பால் ஜெயிக்க தயாராகு. உன் மனசுல நல்ல சிந்தனைகள் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையை வடிவமைக்கும். அமைதி கொண்ட உன் மனசு தான் உண்மையான செல்வம் என்பதை புரிந்து கொள். மனசை எப்போதும் அமைதியாக வச்சுக்கிட்டு உன்னால் எல்லாமே முடியுன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தீனா உன்னை நம்பும்போது இந்த உலகமே உன்னை நம்பக்கூடிய விஷயமாக மாறும். வாழ்க்கையில் இப்போது நீ சந்திக்கும் பிரச்சனைகள் எல்லாமே தற்காலிகம்தான். உன்னுடைய துணிவு மட்டும்தான் நிரந்தரன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் சிரித்து சந்தோஷமா அழகா மகிழ்வா வாழ தயாராகு. நீ சிரிக்கும்போது உன் பிரச்சனைகள் எல்லாம் சின்னதா தெரியும். அதுவே நீ சோகத்திலையோ பயத்திலையோ கவலையிலையோ இருந்தினா உன்னுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உனக்கே பெருசா பூதாகரமாக தெரியும் என் செல்வமே. கஷ்டம் வரும்போதெல்லாம் அது உன்னை வீழ்த்த வரவில்லை, சோதிக்க மட்டும்தான் வந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன் உள்ளத்தில் ஒளி இருந்தால் கண்டிப்பாக இருள் உன்னை நோக்கி வரவே வராது. இந்த வராகி அம்மா உன்னையும் உலகத்தையும் மாற்றி காட்டுவேன். உன்னுடைய ஒவ்வொரு சிறிய வெற்றிகளையும் தாண்டி உனக்கான மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்து உன்னை சாதனை படைக்க செய்வேன் என் செல்லமே. வாழ்க்கைங்கிற போர்க்களத்தில் துணிவே உனக்கு கவசமாக இருக்கட்டும். உன் தோல்விகளை எல்லாம் வெற்றிக்கான பாடமாக பயன்படுத்து. எந்த அளவுக்கு நீ தைரியத்தோடு உன்னுடைய சந்தோஷத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்கிறாயோ அந்த அளவுக்கு சந்தோஷமும் வெற்றியும் பெருகும். எப்போதும் நீ துணிச்சலாக இருன்னு சொல்கிறதுக்கு காரணமே வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான். கொஞ்சம் பயந்தாலும் சோகம் உன்னை வந்து ஒட்டிக்கும். சோகத்தை அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும்போது குறையும் தான். ஆனால் அதனால் உன் வாழ்க்கையில் என்ன மாறிடப்போகுது? நீயாகவே உனக்குள்ள சோகத்தை தூக்கி எறியும் போதுதான் வாழ்க்கைங்கிறது நிரந்தர நிம்மதிக்கு உரிய விஷயமாக மாறும். இப்போது நீ என்ன யோசிக்கிறாயோ அது அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன். பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதே. இன்று இரவோடு இரவாகவே உன் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான வேலைகளை செஞ்சு முடிச்சு நாளைக்கு உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன். பிரச்சனைகள் வரும்போது அது வந்தது காரணம் என்ன, யார் மூலமாக வந்தது, ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்றதை புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனைக்கு உரியவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சுட்டு பிரச்சனைகளை சமாளிக்கும் வித்தையை கற்றுக்கொள். நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய என் செல்லப்பிள்ளையான உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உனக்கான வெற்றியை தருவேன் என் செல்லமே. வாழ்க்கை உன்னை எவ்வளவுதான் சோதிச்சாலும் நீ வெற்றி பெறுவதை தடுக்க முடியாது. மனசில் எப்போதும் நன்றி உணர்வோடு இருந்தினா உன் வாழ்வே அழகாக மாறும். நீ செய்த முயற்சிகள் எதுவும் வீண் போகாத அளவுக்கு உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா செஞ்சு தர்றேன். நீ தடுமாறி கொண்டிருப்பதும்
தவித்து கொண்டிருப்பதும் எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உன் தடுமாற்றத்தை போக்கி உன் வாழ்க்கை பயணம் வெற்றி அடையும்படி செய்ய போகிறேன். இந்த உலகமே உன்னை குறைத்து மதிப்பிட்டாலும் உன் மதிப்பு என்னன்றதை நீ முதல்ல புரிஞ்சு நடந்துக்கோ. உன்னுடைய மதிப்பையும் மரியாதையும் உயர்த்தும் வேலைகளை உனக்காக உன்னால் மட்டும்தானே செய்ய முடியும். உன் திறமையை வெளிக்காட்டி உனக்கான சவால்களை சந்திச்சு வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு. நீ கண்ட கனவையெல்லாம் நனவாக்குவதற்கு என்ன செய்யணுமோ அதற்கான பாதையில் போய் அதற்கான வேலைகளை செய். வாழ்க்கை எவ்வளவுதான் உனக்கு சிரமங்களை கொடுத்தாலும் சிரிப்பை நிறுத்தி விடாதே என் செல்லமே. சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் கடந்து வர தயாராகு. உன் மனசு தான் உனக்கு சொர்க்கமாகவும் நரகமாகவும் இருக்கு. ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாக யோசிச்சினா வாழ்க்கை நரகமாக தெரியும். அதுவே எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிருன்னு அதை சாதாரணமாக சிறியதாக நினைக்கும் போது அது உன் வாழ்க்கையை விட்டு காணாமலே போய்விடும். உன் மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம்னு புரிஞ்சுக்கிட்டு மனசை தைரியமாக வச்சுக்கோ. தடைகளும் தடங்கல்களும் உன் வாழ்க்கையை தடுத்து நிறுத்த முடியாது. உனக்கான நல்ல திசையை நான் காட்டி உன் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணுவேன். நீ செய்த எல்லா முயற்சிகளும் உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொடுக்க போகுது. நீ முதல்ல உன்னை நேசிக்கும் போது இந்த உலகமே தானாக உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிடும் என் செல்லமே. சந்தோஷமும் நிம்மதியும் நீ வெளியே தேடி கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அது உன் உள்ளத்தில் தான் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ எப்போதும் மனசை நிம்மதியாக வச்சுக்கிட்டு வெளியே சந்தோஷமாக சிரிக்க பழகு. தோல்வி வரும்போது துவண்டு போகாமல் அதை ஏற்றுக்கிற மனசோடு நீ இருந்தீனா கண்டிப்பாக வெற்றியை உன்னால் பெற முடியும் என் செல்லமே. பிரச்சனைகளை தாங்கும் வலிமைதான் ஒரு மனிதனுக்கு பெரிய செல்வம். ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வரும். எந்த ஒரு மனுஷன் அதை தைரியமாக தாங்கிக்கிட்டு தாண்டி வர்றானோ அவனுக்கு வாழ்க்கை சுகமானதா சந்தோஷமானதா மாறிடும். உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு உனக்கு தேவையான சக்திகள் அனைத்தையும் இந்த வராகி அம்மா நான் கொடுக்குறேன். நீ படுற ஒவ்வொரு கஷ்டமும் கண்டிப்பாக உன்னையும் உன் நம்பிக்கையும் வலுப்படுத்தும். எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். சந்தோஷம் என்பது உன் பார்வையை மாற்றுவதில் தான் இருக்கிறது. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எப்போவுமே மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினை. பயம்ங்கிறது ஒரு மாயை, ஒரு பொய். அந்த பயத்தை உனக்குள்ள நீ அனுமதிக்காதே என் செல்லமே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கெல்லாம் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், எனக்கு எந்த பிரச்சனையோ கஷ்டமோ இல்லைன்னு நீ எந்த அளவுக்கு உன் மனசில் இருக்க பயத்தை ஒதுக்கிட்டு கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்துகிறாயோ அந்த அளவுக்கு உன்னால் துணிச்சலாகவும் தைரியமாகவும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். நீ ஒருபோதும் முயற்சி செய்கிறத மட்டும் நிறுத்திடாத. நீ எப்போது முயற்சியை நிறுத்தினாலும் வாழ்க்கையில் தோல்வி வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு, உழைப்பை கொடுத்துக்கிட்டே இரு, நல்லா சிந்திச்சுக்கிட்டே இரு. நீ செய்கிற ஒவ்வொரு சிந்தனையும் உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் கண்டிப்பாக உன்னை ஒரு பெரிய ஆளாக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும். ஒவ்வொரு பிரச்சனை மூலமாகவும் நீ ஒரு புது ஆளா புது மனுஷனாக மாறுறங்கிறத புரிஞ்சுக்கோ. எல்லா பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு தானே போகுது. உன் சிந்தனையை நீ எந்த அளவுக்கு தூய்மையாக வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை தூய்மையாகும். நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல உன்னுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் இந்த வராகி அம்மா நிறைவேற்றி கொடுப்பேன். இனி எல்லாமே நல்லதாக